உணவு தாங்க நமது வாழ்க்கையை தீர்மானிக்குது. நாம் எப்படி வாழணுங்கிறத நாம் உண்ணுகிற உணவு தான் தீர்மானிக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஆஸ்மா வீசிங் வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் சாப்பிட்ருப்பாரு? கண்ட உணவுலையும் சாப்பிட்ருப்பாரு. ஒரு அளவு இல்லாமல் வரையறை இல்லாமல் ஐஸ்கிரீம் அப்படி இப்படின்னு சாப்பிட்டதுனால அவருக்கு நோய் வந்துருச்சு. அப்புறம் நோய் வந்த பிறகு அந்த நோயை குணப்படுத்துவதற்காக உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறாரு. முன்ன மாதிரி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாம, குளிர்ச்சியான உணவுலாம் சாப்பிடாம, உணவில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கார். அப்போ பாருங்கள், அவர் எப்படி வாழணுங்கிறத அந்த உணவு தான் தீர்மானிக்குது. அவர் இப்படி வாழணும் அப்படின்னா அதற்கேற்ற உணவை சாப்பிட வேண்டியிருக்கு. இனிமேல் ஒழுங்காக வாழணும், ஆரோக்கியமாக வாழணுன்னா உணவை மாற்றியாக வேண்டியிருக்கு. உணவை மாற்றலைன்னா அவர் இறந்து போய் விடுவார். உண்ணுகிற உணவு தான் நாம் எப்படி வாழணுங்கிறதே தீர்மானிக்குது. அப்படி இருக்கும்போது தவறான உணவை சாப்பிட்டார், நோய் வந்தது. அதனால் பல துன்பங்களை அனுபவித்தார். ஆயுட்காலமே குறைஞ்சி போச்சு. இனிமேல் ஒழுங்காக சாப்பிட்டா தான் அவர் உயிர் பிழைப்பார், உயிர் வாழ்வார். உணவில் அப்போ நம்ம சிந்திக்கிற சிந்தனையை கூட உணவு தான் தீர்மானிக்கும். முதல்ல அவருக்கு நோய் வருவதற்கு முன்பு என்ன பண்ணார்? தவறான உணவுகளை சாப்பிடணும்னு சிந்திச்சிட்டு இருந்தார். உடற்பயிற்சி செய்யாமல் சோம்பேறியாக இருந்தார். இப்போ சரியான உணவை சாப்பிட வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், அப்போ டென்ஷன் ஆகக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகளை கற்றுக்கொள்கிறார். அதற்கேற்றார் கொண்டு உணவு. அதனால் உணவு தான் நாம் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அதற்கு பொருத்தமான உணவை சாப்பிட வேண்டும். நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா அதற்கு பொருத்தமான உணவை சாப்பிடணும். நோயோடு வாழணும், நோயை வரவழைக்கணும்னா அதற்கு பொருத்தமான உணவை சாப்பிட வேண்டும். பார்த்தீங்களா? நாம் உண்ணுகிற உணவு நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நமது வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு அதற்கு பொருத்தமான உணவு தேவைப்படுகிறது.